ஸ்ரீபுரத்தில் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் பாதங்களில் ஆயிரக்கணக்கான அரவிந்த மலர்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அம்பிகையை அங்கு தரிசித்த துர்வாசர் பாதம் நிறைய பங்கைய மலர்களோடு காட்சி தந்த அன்னை உருவை கண்டு அதிசயித்தார். அம்மா, தாமரை முகம், தாமரை கைகள், தாமரை பாதங்கள் கொண்ட நீ உனக்கு அர்ச்சிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தாமரை மலர்களோடு அழகுக்கும் அழகாக விளங்கி அருளுருவம் காட்டுகின்றாய். கண்களிக்கும்படி இக்காட்சியை கண்டேன் அம்மா என்றார். நீ மனம் குளிரும்படி இப்படி உன்னை மலர்களால் அர்ச்சித்த மகானுபாவர் யார் என்றார். மாமுனிவரே, தங்கு தடையின்றி அர்ச்சித்த இத்தாமரை மலர்களால் நான் எவ்வாறு குளிர்ந்தேன் என்பதை நீயே பார். திருவடிகளில் குவிந்திருக்கும் பூக்களை விலக்கி என் பாதங்களை பார் என்று திருவாய் மலர்ந்தாள் தேவி. புஷ்பங்களை விளக்கிய துர்வாசர் அதிர்ந்து போனார். என்ன தேவி, உன் பாதங்களில் இப்படி புண்களும் கொப்பளங்களும் யார் இந்த அக்கிரமத்தை செய்தது? இந்திரன்தான். இப்போது வந்து என்னை எண்ணற்ற மலர்களால் பூஜை செய்தான். ஒவ்வொரு மலரிலும் உஷ்ணம் வெளிப்பட்டது. அதுதான் இப்படி உபாதையை உண்டாக்கிவிட்டது. என்ன, மலரில் குளிர்ச்சிதானே இருக்கும், வெப்பம் எப்படி விளைந்தது? துர்வாசரின் கேள்விக்கு தேவியிடமிருந்து பதில் வந்தது. மலர்களை எனக்காகவா அவன் கொண்டு வந்து தூவினான்? அவன் நெஞ்சில் கோடான கோடி விருப்பங்கள். அந்த ஆசைகளெல்லாம் கூறி அவன் வழிபட்டான். புஷ்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவனுடைய ஆசை என்னும் வெப்பம் வெளிவந்தது. அதனால்தான் இப்படி விபரீதம் விளைந்தது. அம்பாளின் திருவடிகளையே ஆசைகள் இப்படி உஷ்ண கொதிப்பில் ஆழ்த்தும் என்றால், நம் கையளவு இதயத்தில் அலைபாயும் கடலளவு ஆசைகள் நம்மை என்ன பாடுபடுத்தும்? ஆசைப்படுவது தவறல்ல. நம்முடைய ஆசைகள் அளவோடும் முறையோடும் இருக்கும் வரை ஆபத்து இல்லை. அப்படிப்பட்ட ஆசைகளை நமக்கு நன்மையை பயக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.